இன்று உலக அரசியலில் இரண்டு பெரும் அதிர்வுகள். ஒன்று, அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் இடையிலான நேருக்கு நேர் சந்திப்பு. சந்தித்தவுடன் சீன அதிபர் என்ன சொன்னார், பதிலுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார், விரிவாக பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ரகசியமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் செய்திருக்கிறார். அதுவும் ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரகசிய பயணம் அமைந்திருக்கிறது. அமீரகம் என்ன சொல்லுகிறது, இது குறித்து விரிவாக இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும். அமெரிக்கா, சீனா, இஸ்ரேல், அமீரகம் என்று சொல்லி ஒரே நாளில் உலகத்தினுடைய மிக சிக்கலான ராஜதந்திர சதுரங்க ஆட்டம் அரங்கேறி இருக்கிறது. ஆக மே 14 ட்ரம்ப் அதிபர் விமானத்தில் இருந்து இறங்கி சீனாவில் காலடி எடுத்து வைக்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேரடியாக படிகளில் இறங்கி வந்து கைகுலுக்கி வரவேற்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக ட்ரம்ப் என்ன சொன்னார் என்றால், ஜி ஜின்பிங் ஒரு சிறந்த தலைவர், என் நெருங்கிய நண்பர், நாங்கள் இணைந்து ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னார். பதிலுக்கு ஜி ஜின்பிங் என்ன சொன்னார் என்றால், நாம் எதிரிகளாக இருக்கக்கூடாது, கூட்டாளிகளாக இருக்க வேண்டும், இந்த உறவை நாம் ஒருபோதும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார். வெளியே என்னவோ உதட்டளவு சிரிப்பும் இனிமையான வார்த்தைகளாகவுமே நமக்கு அது தெரிகிறது. ஆனால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் 2.25 மணி நேரம் நடந்த ரகசிய கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதுதான் உலகம் வியப்போடு பார்த்து கொண்டிருந்த விஷயம். இப்படி உலக அரசியலின் சதுரங்க காய் நகர்த்தலின் ஆழமான பின்னணியை அலசக்கூடிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி பதிவுகளையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, கூட்டம் தொடங்கியதும் ஜி ஜின்பிங் வைத்த முதலாவது முத்தாய்ப்பான கருத்து என்ன? சீனா அமெரிக்க உறவில் மிக முக்கியமானதே தாய்வான் விவகாரம்தான் என்றார். இதை நீங்கள் தவறாக கையாண்டால் இரு நாடுகளும் நேரடியாக மோதலுக்கு செல்ல நேரிடும். தாய்வான் சுதந்திரம் கேட்பதும் அமைதி நிலவுவதும் நெருப்பும் நீரும் போல இரண்டுமே ஒரே இடத்தில் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? கூட்டம் முடிந்த பிறகு அமெரிக்கா வெளியிட்ட அதிகாரபூர்வமான அறிக்கையில் தாய்வான் என்ற வார்த்தையே இல்லை. ஆனால் சீனா வெளியிட்ட அறிக்கையோ முழுவதுமாக தாய்வானை பற்றி மட்டும்தான் இருக்கிறது. அல் ஜசீரா ஊடகத்தினுடைய அரசியல் ஆய்வாளர் மிக அழகாக சொல்லுகிறார், அமெரிக்காவுக்கு ஈரான் தான் கவலை, சீனாவுக்கு தாய்வான் தான் கவலை. ஒரு கை கொடு, ஒரு கை வாங்கு என்பதுதான் உலக அரசியல். ஈரானை அடக்குவதற்கு சீனா உதவ வேண்டும் என்றால் தாய்வானுக்கு அமெரிக்கா ஆயுதம் விற்பதை குறைக்க வேண்டும் என்று சீனா பேரம் பேசலாம். ட்ரம்ப் ஈரானுக்காக தாய்வானை விட்டுக் கொடுப்பாரா என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, ஈரான் மற்றும் ஹோமோஸ் நீரிணை பற்றி என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில்? வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் இதை உறுதிப்படுத்தி இப்படி சொன்னார், ஹோமோஸ் நீரிணை திறந்தே இருக்க வேண்டும், அங்கு இராணுவ குவிப்போ அதுபோல சுங்க வரியோ இருக்கக்கூடாது, முக்கியமாக ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் இரு தலைவர்களும் முழுமையாக சம்மதித்துள்ளனர் என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டது. இங்கே சீன அதிபர் இன்னொரு மிக நுட்பமான காயை நகர்த்தி இருக்கிறார். ஹோமோஸ் நீரிணையை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக சீனா அமெரிக்காவிடமிருந்தும் அதிக எண்ணெயை வாங்கப் போவதாக கூறியிருக்கிறார். இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுக எச்சரிக்கையா என்ற கேள்வியும் எழுகிறது. உங்களை மட்டுமே நம்பி நாங்கள் இல்லை என்று சீனா வெளிப்படையாகவே ஈரானுக்கு சொல்லுகிறதா? ஆனால் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க சீனா சம்மதித்திருக்குமா? இது மலையை நம்பி கயிறு கட்டிய கதையாக முடிந்து விடாதா என்றெல்லாம் பல கேள்விகள் தான் நமக்கு எஞ்சி நிற்கின்றன. அமெரிக்கா இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை என்கிறது. எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்கப்படாமல் பழைய நிலையே தொடர்வதாகவும் தெரிகிறது ஹோமோஸில். இதே நாளில் இலோன் மஸ்க், ஜென்சன் ஹுவாங் என்விடியாவினுடைய தலைவர், டிம் குக் ஆப்பிளின் தலைவர் என உலகத்தினுடைய மாபெரும் தொழில்நுட்ப ஜாம்பவான்களும் பீஜிங்கில் சீன அதிபரை சந்தித்திருக்கிறார்கள். ட்ரம்பின் இந்த பயணம் அரசியல் மற்றும் வியாபாரம் இரண்டும் கலந்த ஒரு இரட்டை தாக்குதல் என்று சொல்லலாம். இப்போது மிக பரபரப்பான அடுத்த செய்தியை பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் இன்று அதிகம் பேசப்படுகிற ஒரு விஷயமும் கூட, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் போருக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் ரகசியமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தி. இது இரு நாட்டு உறவில் வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனை என்றும் சொல்லுகிறது. உலகமே இதை கேட்டு திடுக்கிட்டு போனது என்று சொல்லலாம். 2020 ஆபிரகாம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய நாடான அமீரகத்துக்கு, அதுவும் ஒரு போர் நடக்கக்கூடிய சூழலில் ஒரு ரகசிய பயணமா?
ஆனால் சில மணி நேரங்களிலேயே அமீரகம் இதை ஆணித்தரமாக மறுத்தது. அப்படி ஒரு பயணமே நடக்கவில்லை, இஸ்ரேலுடனான எங்கள் உறவு வெளிப்படையானது, ரகசிய சந்திப்பு பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறது. இதில் யார் சொல்வது உண்மையாக இருக்கும்? நியூயார்க் டைம்ஸ் இதை பற்றி தெளிவாக சொல்கிறது. இந்த பயணம் உண்மையாகவே நடந்திருக்கிறது, ஆனால் அமீரகம் அதை வெளியில் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகிறது. இஸ்ரேலினுடைய ஊடகங்களில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அமீரகத்தினுடைய ஷேக் மிகவும் உற்சாக வரவேற்பளித்து கௌரவமான ஒரு வரவேற்பை வழங்கி மார்ச் 26 ஓமானுக்கும் அமீரகத்துக்கும் இடையிலான ஒரு எல்லைப் பகுதியில் இருக்கும் அல் ஐன் என்கிற ஒரு இடத்தில் இந்த சந்திப்பை நடத்தினார்கள் என்று முழுமையான விவரங்களை சொல்லுகிறார்கள். ஏன் அமீரகம் மறுக்க வேண்டும்? பாம்புக்கு தலையையும் காட்டி மீனுக்கு வாலையும் காட்டும் ராஜதந்திரம் இது. இஸ்ரேல் ஈரான் போர் உச்சத்தில் இருக்கும்போது இஸ்ரேலுடன் வெளிப்படையாக கைகோர்ப்பது அரபு உலகில் அமீரகத்துக்கு கடும் எதிர்ப்பை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்த்தக உறவுகளும் கூட இதனால் பாதிக்கப்படக்கூடும். ஆனால் ஏற்கனவே அமீரகம் ரகசியமாக ஈரானை தாக்கியதையும் இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு அரண் அமீரகத்தில் இருப்பதையும் நாம் ஏற்கனவே கடந்த பதிவுகளில் பேசியிருந்தோம். எனவே நெத்தன்யாகுவினுடைய பயணம் நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியாத தர்ம சங்கடத்தில் அமீரகம் இருக்கிறது. அரசியலில் இதைத்தான் ஊரறிந்த ரகசியம் என்று ஒன்றை சொல்வார்கள், ஓப்பன் சீக்ரெட் என்று. இஸ்ரேல் கொண்டாடக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை என்னவாக இருக்கும்? அமீரகம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இராணுவ கூட்டுறவு, ரகசிய உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஈரானுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கைகள். 2020 வெறும் காகிதத்தில் கையெழுத்தான ஆப்ரஹாம் ஒப்பந்தம் 2026 போர்க்களத்தில் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் உலக வரைபடத்தில் இத்தனை மாற்றங்கள் என்று பாருங்கள். ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் பீஜிங்கில் சந்திக்கிறார்கள். தாய்வான் எச்சரிக்கையும் ஹோமோஸ் உடன்பாடும் நடக்கிறது. ஈரானினுடைய நிலை இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மறுபுறம் நெத்தன்யாகுவினுடைய அமீரக பயணம் ரகசிய பயணம். இஸ்ரேல் ஆமாம் என்கிறது, அமீரகம் இல்லை என்கிறது. உண்மை இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒளிந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் உக்ரைனில் போர் நிறுத்தம் முடிந்த 3 நாட்களில் ரஷ்யா மீண்டும் கியூ நகரத்தை தாக்கியதாக ஒரு செய்தி. சவுதி அரேபியாவோ ஈராக்கில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று இன்னும் ஒரு செய்தி. உலகம் என்ற மாபெரும் சதுரங்க பலகையில் ஒரே நேரத்தில் 4 வெவ்வேறு ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப், ஷி ஜின்பிங், நெத்தன்யாகு, புட்டின் மற்றும் ஈரான் இவர்கள்தான் காய்களை நகர்த்தும் ஆட்டக்காரர்கள். மீண்டும் நாளை சந்திப்போம் ஆட்டத்தில்.